வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேபெக்ஸ்னா என்ன, கைடன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேபெக்ஸ் கைடன்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். கேபெக்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட கம்பெனியினுடைய வளர்ச்சி மற்றும் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு தேவையான நகர்வுகளை எடுக்கிறப்ப அதுக்கு செய்யக்கூடிய முதலீட்டை தான் நம்ம வந்து கேபெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உதாரணமாக ஒரு கம்பெனி உற்பத்தி ஆலை, அதாவது வந்து ஃபேக்டரியை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 கோடி முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 கோடியை வந்து கேபெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பேங்க் செக்டார்ல ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பேங்க் வந்து ஒரு 100 பிரான்ச்சஸை வந்து அடிஷனலாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 கோடி தேவைப்படுதுன்னா இப்போ அந்த 1000 கோடியை வந்து கேபெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது போல் ஒரு கம்பெனிக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு முதலீடு செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் வரப்போ அந்த ஸ்டாக் வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உயர்வு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அவங்க எவ்வளவு வந்து முதலீடு செய்கிறாங்க, அதே மாதிரி என்ன பர்பஸுக்காக முதலீடு செய்கிறாங்க, இதெல்லாம் பொறுத்து அந்த உயர்வு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது அமையும். ஸோ இது போல் கேபெக்ஸ் வரப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஏன் ஏற்றம் அடையுது அப்படின்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய அளவிலான முதலீடை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கேபெக்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரப்போ அது கம்பெனியினுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து ஒரு அனுமானமாக எடுத்துக்கிட்டு தான் அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது உயருது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இது போல் ஒவ்வொரு கம்பெனிஸுக்கும் வந்து என்னென்ன மாதிரியான கேபெக்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸாகவே இன்டர்நெட் அதுக்கப்புறம் மற்ற மீடியாக்கள் மூலியமாக வந்து தெரிய வரும். ஸோ அந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதே போல் இப்போ அவங்க செய்ய போகிற கேபெக்ஸ் வந்து என்ன பர்பஸுக்காக செய்கிறாங்க, அதன் மூலிமா என்ன வந்து அவங்க அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி, அதே போல் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஃபண்டமெண்டலாக அனலைசிஸ் பண்ணி நீங்கள் ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இந்த கேபெக்ஸ் அடிப்படையாக வச்சு கூட முதலீடுகளை வந்து செய்கிறாங்க. ஸோ அதன் மூலியமாக பயனும் அடைகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் வந்து நம்ம கேபெக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ கைடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறதா சொல்லி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். இந்த கைடன்ஸை பற்றி அடுத்த ஷார்ட்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இதே போல் பங்குச்சந்தை செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.